தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். தேவக்கோட்டை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 36 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வேலாயுதப்பட்டினத்தில் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலய 58ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 36 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 மைல் தூரமும், நடுமாட்டு பிரிவிற்கு 7 மைல் தூரமும், சிறிய மாட்டு பிரிவிற்கு 6 மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன. பெரிய மாட்டு பிரிவில் 10 மாட்டு வண்டிகளும், நடுமாட்டு பிரிவில் 12 மாட்டு வண்டிகள், சிறிய மாட்டு பிரிவில் 14 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வேலாயுதப்பட்டினம் தேவக்கோட்டை சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்து சென்று ஒன்று முன்னேறி சென்றன. போட்டியினை தேவக்கோட்டை, வேலாயுதப்பட்டினம், கல்லல், உசிலங்கோட்டை, வேப்பங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் கூடியிருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் கொடிப்பரிசு சாரதிக்கும் ரொக்க பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ஆடல் அரசு.